வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா 30-20 பிட்வீன் வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து அட் கிரெனடா. ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு வழியாக இங்கிலாந்து கம்பேக் ஆகிட்டாங்க ஆஃப்டர் கண்டினியூஸ் லாஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வின் அவங்களுக்கு தெரிஞ்சுது. 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. வேற லெவல் சேஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா 222 வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சு அதை இவங்க வந்து சேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு டைமில் ரிக்வயர்ட் ரேட் வந்து 18-19 இருந்தது. பட் அதையே சேஸ் பண்ணாங்க. அண்ட் மோர் ஓவர் லாஸ்ட் ஓவரில் 21 ரன்ஸ் டு வின் இருந்தது. ஹாரி ப்ரூக் வேற லெவலில் விளாட்னாரு தான் சொல்ல முடியும். டு பி வெரி ஆனஸ்ட், இந்த மேட்ச்சில் நிறைய பிளேயர்ஸ் சூப்பராக விளையாடிருக்காங்க. அது ஒரு ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கும்போதுல கண்டிப்பாக ஆக்ஷனில் இவங்களாம் நல்ல விலைக்கு போவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ டைமிங்கில் அடிச்சிருக்காங்க எல்லாருமே. ஸோ ஃபென்டாஸ்டிக் கம்பேக் ஃப்ரம் இங்கிலாந்து. அண்ட் பிலிப் சால்ட் செம்ம செஞ்சுரி போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல பேட் செஞ்ச வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 222 ரன்ஸ் அடிச்சாங்க. இனிஷியலாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செட் பேக், 2 விக்கெட்ஸ் குயிக்காக விட்டாங்க. பட் நிக்கோலஸ் பூரான் வந்து சென்சிபிளாக விளாண்டாரு. லாஸ்ட்டாக அந்த அட்டாக்கிங் இன்ஸ்டிங்கை காமிச்சாரு. ஸோ 82 of 45 பால்ஸ் ரொம்ப குரூஷலாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் வெஸ்ட் இண்டீஸ்க்கு என்றைக்குமே அவங்களோட லோவர் மிடிலோட ஹெல்ப் பண்ணும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் கேப்டன் ரோவன் பாலும் வந்து சூப்பராக விளாண்டாரு. அண்ட் நிறைய பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. அண்ட் அவங்களால லாஸ்ட்டாக 222 அடிக்க முடிஞ்சது. அண்ட் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாம் குரான் அண்ட் அதில் ரஷீத் சூப்பராக போலிங் போட்டாங்க. ஆளுக்கு 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. இவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணதுனால தான் 222 இனிஷியலா கண்ட்ரோல் பண்ணனால தான் லாஸ்டா என்னதான் வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சாலும் 222 அடிக்க முடிஞ்சது. இல்லனா மேலே ஒரு 15-16 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. சோ 223 இங்கிலாந்து அடிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க இருந்த ஃபார்முக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் அந்த ஸ்டார்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப க்ரூஷலாக இருந்துச்சு இங்கிலாந்துக்கு. பட்லர் as well as பிலிப் சால்ட். அண்ட் பிலிப் சால்ட் பற்றி சொல்லணும்னா ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ், 109 of 56 பால்ஸ். அவரோட டேலண்ட் பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க. அதாவது ஒரு ஹார்ட் ஹிட்டர், நாட்டோஸ் T20 ப்ரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் விளையாடிருக்காரு. ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்ஸ் எல்லாமே விளையாடிட்டு வராரு. நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். அண்ட் ஆல்ரெடி டெல்லிக்கு விளையாடினார் லாஸ்ட் இயர் IPL. ஐ திங்க் இந்த வாட்டி ஆக்ஷனில் இருக்காரு. ஸோ கரெக்டான டைமிங்கில் செஞ்சுரி போட்டிருக்காரு. அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஆக்ஷனில் அவரை கண்டிப்பாக நல்ல பிரைஸில் எடுப்பாங்க. ஸோ அவர் ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் தான் சொல்ல முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் ஒரு வழியாக ஒரு 50 போட்டாருங்க. ஆஃப்டர் அ லாங் ஃபெயிலியர்ஸ் இந்த இன்னிங்ஸ் வந்து அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா மேட்ச் வின்னிங் 50 இருந்ததுனால டெஃபினட்டாக அதிகமாக ஹெல்ப் பண்ணும் ஜோஸ் பட்லருக்கு. அண்ட் எஸ், இன் பிட்வீனில் நடுவில் விக்கெட்ஸ் விட்டாலும் லாஸ்ட்டாக லிவிங்ஸ்டனும் சரி அண்ட் ப்ரூக்குங்க 7 பால் 31 ரன்ஸ் செம்ம அடிங்க. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் போலிங் எடுத்துக்கிட்டோம்னா குஜிகேஷ் மோட்டி தவிர மற்றவங்க எல்லாருமே எராட்டிக்காக போலிங் போட்டாங்க. அதான் உண்மை. அதாவது கிரவுண்ட் என்னோ 70 மீட்டர் 65 மீட்டர் தான். நீங்கள் ஃபுல் டாஸாக போட்டுருந்தீங்கன்னா எந்த பிளேயர் வேணாலும் 6 அடிக்கலாம். அந்த மாதிரி தான் அல்சாரி ஜோசஃபும் ரசலும் ஃபுல் டாஸாக போட்டு அள்ளி கொடுத்துருந்தாங்க. அதை நல்லா யூஸ் பண்ணாங்க இங்கிலாந்து. அதாவது அவங்க ஃபுட் ஒர்க்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சும்மா ஃபுல் டாஸ் பால் அப்படி தட்டி விட்டா போதும் 6 போச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது. வேணா ஹைலைட்ஸ் பாருங்க. அண்ட் அதுவும் எஸ்பெஷலி லாஸ்ட் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 21 ரன்ஸ் டு வின் அழகாக டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் ரசல் ரொம்ப கொடுமையாக போட்டார். எல்லாமே ஃபுல் டாஸ் தான் போட்டார். ஸோ ஈஸியாக அடிக்க முடிஞ்சது. பட் ஸ்டில் ஹாரி ப்ரூக் அந்த 31 of 7 பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதான் சொல்லல, எல்லாருமே இந்த IPL ஆக்ஷன் முன்னாடி டைமிங்காக அடிக்கிறாங்க. ஜேசன் ஹோல்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து டக்குன்னு குயிக் 18 அடிச்சார் ஒரு 6-7 பால்ஸில். ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ப்ரிப்பேர்டாக தான் இருக்காங்க. இந்த மேட்ச் வின் பண்ணுறோமோ இல்லையாடா, அவங்க IPL ஆக்ஷனில் சும்மா செம்ம துட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. பட் நெவர்தலெஸ் இங்கிலாந்துக்கு ஒரு நல்ல கம்பேக். சீரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இங்கே வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சீரிஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 2 மேட்ச் டெட் ட்ராப்பராக தான் இருந்திருக்கும். ஸோ இங்கிலாந்து இப்போ கம்பேக் ஆனதுனால நெக்ஸ்ட் 2 மேட்சஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ பட் ஸ்டில் இங்கிலாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஃப் டாஸ்க் தான் அந்த சீரிஸ் வின் பண்ணுறது. ஏன்னா அடுத்த 2 மேட்ச்சுமே வின் பண்ணணும். வேற வெஸ்ட் இண்டீஸ் ஏதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணால் போதும், சீரிஸ் வின் பண்ணிடலாம். பட் பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ், உங்களோட வியூஸ் எல்லாமே தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்